ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நல்ல தங்கால் பார்ட் 2 பார்க்கலாம். இப்பயாச்சும் கோயிலுக்கு கொண்டு போவீங்களா இல்லை பார்ட் 3 ஆக்கிடுவீங்களா? சரி வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலுக்கு போகலாம். கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. மேலே இருக்கிறது நல்ல தங்கால், கீழே இருக்கிறது அவங்களுடைய பசங்க. சரிங்கம்மா, நீங்கள் பாதி கதையை கண்டினியூ பண்ணுங்க. நல்ல தங்கால் அவங்க பசங்களோட அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறது எப்படியோ அவங்க அண்ணிக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்க அண்ணி நல்ல தங்கால் வர விஷயம் தெரிஞ்சோடனே ஒரு அறையில் எல்லா சாப்பாட்டையும் வச்சு மறைச்சிட்டாங்களாம். ரொம்ப நேரமாக நல்ல தங்கால் தன்னுடைய குழந்தைங்களுடைய கதவு திறக்க சொல்லி அவங்க அண்ணி கிட்ட ரொம்ப நேரமாக கத்திட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க அண்ணி கதவை திறந்தாங்க. நல்ல தங்கால் ரொம்ப மோசமான நிலையில தன்னுடைய பசங்க எல்லாம் வெளியே இருக்காங்க, அவங்க பசியில் இருக்காங்க, கொஞ்சமாக சாப்பாடு கொடுங்கன்னு அவங்க அண்ணி கிட்ட கெஞ்சினா. ஆனால் அவங்க அண்ணி தன்னுடைய நல்ல தங்காலோடைய அண்ணன் அவங்களுடைய கணவர் காட்டுக்கு போயிருக்கிறதாகவும் அவர் திரும்பி வர வரைக்கும் மற்றவங்க எல்லாம் விரதம் இருக்கிறதாகவும் அரண்மனையில் இப்போ யாரும் சாப்பாடை செய்யலை, சாப்பாடு இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் சாப்பாடு செய்யறதுக்கான பொருளையாச்சும் தாங்க, நான் கூட விரதம் இருக்கேன், என் பசங்க ரொம்ப பசியில் இருக்காங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அண்ணின்னு சொல்லி ரொம்ப கதறி கேட்டாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க அண்ணி ஒரு சில பொருட்களை கொடுத்தாங்க. சாப்பாடு செய்ய ஓட்ட பானையும் அடுப்பை எரிய வைக்க வாழைத்தண்டும் அரிசியும் தான் அவங்க அண்ணி நல்ல தங்காலுக்கு கொடுத்தாங்க. பானையில் தண்ணி ஊற்றினோடனே வெளியே வந்துடும், அரிசி போட்டாலும் பிரயோஜனம் இல்லை, வாழைத்தண்டு ஈரப்பதம் உடையது, அது எரியவும் எரியாது. நல்ல தங்காலுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. அவங்க பசங்களை நல்ல தங்கால் அழுதுகிட்டே வாங்க நம்ம எல்லாம் ஒரு இடத்துக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போனாங்க. நல்ல தங்கால் ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தாங்க. அவங்க அண்ணி ரொம்ப மோசமாக திட்டாங்க, தான் பசங்களுக்கு பசி ஆற்ற எதுவுமே கொடுக்கல, தான் பசங்க கிட்ட இப்போ என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. நல்ல தங்கால் மன உளைச்சலில் தன்னுடைய ஒரு குழந்தையும் கிணத்துல தூக்கி போட ஆரம்பிச்சுட்டாங்க. பசங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சோ அவங்க யாரும் எதுவும் பேசலை, அமைதியாக தான் இருந்தாங்க. கடைசியாக நல்ல தங்காலும் கிணத்துல குதிச்சுட்டா. நல்ல தங்காலோடைய அண்ணன் திரும்ப வந்தப்போ அவங்க மனைவி கிட்ட நல்ல தங்கால் வந்தாளா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க மனைவி அவங்க நல்ல தங்கால் இங்கே வரவே இல்லை அப்படின்னு போய் சொல்லி சாதிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அண்ணனுக்கு ஆல்ரெடி நடந்த எல்லா விஷயமும் ஊர் மக்கள் சொல்லிட்டாங்க. அதனால் மூலி அலங்காரிய அவர் கொல்லவே ட்ரை பண்ணாராம். மூலி அலங்காரிய ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நல்ல தங்காலுக்கு கோவில் கட்டினாங்க. இதுதான் அந்த பிரம்மாண்டமான கோயில். பாவம், ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க? அவங்க அம்மா கொஞ்சம் ட்ரை பண்ணி அப்படின்னா இருந்திருக்கலாம்ல. பாவம் அவங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாததுனால மன உளைச்சலில் வேற இருந்தாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சரி, கதை கேட்டீங்க, கோயில் பார்த்தீங்க, வீட்டுக்கு போகலாமா? பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட வரும். பாய்.